வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. இது உங்கள் பிஎம் மோட்டார்ஸ். ஸோ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன BMW பைக்கில் இருந்து மெர்சிடிஸ் கார் வரைக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் RTO ஆஃபீஸில் போயிட்டு இனிமேல் நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்ற நியூஸ் அப்டேட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kawasaki அவங்களோட டாப் ஸ்பெக்கான நியூ நிஞ்சா பைக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆமாம், ZX-4RR வந்து கம்மிங் ஜூலையில் இந்த இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Kawasaki நிஞ்சா ZX-4RR வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு. ஸோ மினிமமாக 180 kgயும் 399cc BS6 இன்ஜின் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட ஃபியூல் கெப்பாசிட்டி 15 liters. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 9.5 10 lakhs வரைக்கும் எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸில் வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்து இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், இனிமேல் நம்ம RTO போய் நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு புது ரூல்ஸை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம டிரைவிங் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம RTO ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டே நம்ம வந்து டிரைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 1 இருந்து. ஸோ இண்டிவிஜுவல் வந்து இப்போ வந்து டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு ஓட்டி காமிச்சு அவங்களுக்கான எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து பக்கத்தில் இருக்க RTO ஆஃபீஸில் அப்ளை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லைசன்ஸ் வந்துடும். ஆனால் அதில் கண்டிஷன் என்னென்னா, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பர்டிகுலரான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கடைபிடிக்கிற டிரைவிங் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்து என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி நிறைய ரூல்ஸும் மாற்றிருக்காங்க. அதாவது ஒரு 9 லட்சம் பழைய கார்களை, அதாவது கவர்மெண்ட் கார்களை வந்து இதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண போகிறதுல ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எப்படி வந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் நம்ம வந்து டிரைவிங் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம RTOவில் கொடுத்து நம்ம லைசன்ஸ் வாங்கிக்கலாமோ, ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபீஸுக்கான ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து மாற்றிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அது செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவாவோ இல்லை ஷார்ட்ஸாவோ போடுறேன். ஸோ அடுத்து ஃபைனிங் செக்ஷன். ஸோ ஃபைன் பண்ணுறதுல ஆல்ரெடி நம்ம வந்து லைசன்ஸ் இல்லாமையோ இல்லை ஓவர் ஸ்பீடாக ஓட்டினாலோ 1000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ 2000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. அடுத்து இஃப் இன் கேஸ் நீங்கள் மைனராக இருந்தீங்க, அதாவது 18 வயசு கம்மியாக இருக்கீங்க, ஆஸ் வெல் அஸ் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 25,000 ரூபா ஃபைனும் ப்ளஸ் 25 வயசு வரைக்கும் நோ லைசன்ஸ் அப்படின்றதும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்டி பசங்களா இனிமேல் வண்டி ஓட்டாதீங்க. என்ன ப்ரோ நமக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மட்டும் இல்லை, டிரைவிங் ஸ்கூல்ஸ்க்கும் வந்து இதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் இன் கேஸ் டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காங்கன்னா மினிமம் 1 acre லேண்ட் இருக்கணுமா, அதுவும் 2 wheelersக்கு, அதாவது ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் நடத்துறதுக்கு. அதுவே 4 wheeler வச்சுருக்காங்கன்னா 2 acre வேணுமா. ஸோ 2 acre இருந்தால் தான் நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை மாதிரி சிட்டியில் 1 acre 2 acre எனக்கு எப்படின்னு தெரியல, பட் மேபி பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து மெர்சிடிஸ் லேட்டஸ்ட்டாக அவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட் கார்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GLS 600 SUV மாடலும் AMG S63E பர்ஃபார்மன்ஸ் எடிஷனும் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மேபி 3.3 crores GLSம், AMG வந்து 3.8 crores வரைக்கும் இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இது கொஞ்சம் பழைய நியூஸ் தான், பட் இருந்தாலும் லேட்டஸ்ட் நிறைய அப்டேட்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. இனிமேல் டோல்ஸில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் நேவிகேஷன்ஸ் வச்சு, அதாவது கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸில் நேவிகேஷன்ஸ் வச்சு அது மூலயமா டோல் ப்ரைஸஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியான ஒரு சில அப்டேட்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் அனதர் டாப் பிராண்டான BMW அவங்களோட அனதர் டாப் ஸ்பெக் பைக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், s1000 XRல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 25 lakhsக்கு. ஸோ இந்த பைக் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் தான். ஸோ 999cc இன்ஜின் 3 different கலர்ஸ்லையும் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டிலையும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் 25 lakhs இன் எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹீரோ காப்ஸும் அண்ட் ஹார்லி டேவிட்சனும் ஆல்ரெடி கொலாபரேட் பண்ணி X440 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சர் நிறைய பைக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் ஹார்லி டேவிட்சன் ஃபேன் பாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெரி குட் நியூஸ் இதுதான். இன் ஃபியூச்சர் நிறைய பைக்ஸ் வந்து
இந்தியன் ரோட்ஸில் வந்து நீங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்து KTM 250 அண்ட் 200cc நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கலர்ஸ்லையும் அண்ட் கொஞ்சம் அக்ரெசிவ் வியூஸ்லையும் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நியூ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 250cc அட்லாண்டிக் ப்ளூ கலர்ஸும் அண்ட் 200 டியூக்கில் எலக்ட்ரானிக் ஆரஞ்ச் அண்ட் டார்க் கேல்வனோ அப்படின்ற 2 வேரியன்ட் கலர்ஸில் வந்து விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.